ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் பேசுறது அது கிளியரா கேக்குதா? மாட்டில் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். கேக்குது சார். ஓகே. யார் யாரில் அசைன்மெண்ட் செஞ்சீங்க? சொன்ன அசைன்மெண்ட்டு. ஐ எம் ஓகே சார். ஓகே. வேற அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானோட அசைன்மெண்ட்டை பார்த்தேன்னா ஓகே, நல்ல ஒர்க், குட் ஒர்க், குட் ஒர்க். எனிஒன் எல்ஸ்? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வேர்டில் அந்த எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சா? வேர்டில் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட் கொடுத்து உங்கள் எல்லாத்துக்கும் செய்ய இயலுமா? எஸ் நோ காய்ஸ்? Yes, sir. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸல். I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே. எக்ஸல் பற்றி யாருக்கு என்ன தெரியும்? எக்ஸல்னா என்ன, அப்படின்னா என்ன, யாருக்கு என்ன இது ஐடியா இருக்கா எக்ஸலை பற்றி? எக்ஸல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? எனி ஐடியாஸ்? ஓகே, அதுக்கு பிசி இருக்கவங்க எல்லாம் ஆஃபீஸ் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணீங்களா? இது ஏர் காமிச்சிச்சா டவுன்லோட் பண்ணுற நேரம்? எந்த நேரம் காமிக்கலையா? யாருக்கு எந்த நேரம் வரலையா? பிசியில் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணி க்ராக் பண்ணுற நேரம் புதுனமே வந்திருக்கணுமே. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ அது அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸல். என்ன ஸ்க்ரீன் விளங்குது எல்லாத்துக்கும்? ஓகே. இந்த எக்ஸலும் வேர்ட், பவர் பாயிண்ட், அவுட்லுக் மாதிரி தான், ஓகேவா? ஸோ இதில் அதே போல தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே எல்லாம் டெம்ப்ளேட்ஸாக இருக்கும். இங்கே எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண ஷீட்ஸுங்க இருக்கும். ஏதாச்சும் ஃபேவரேட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் வேலை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சேவ் பண்ணணும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தாலும் சரி வேலை சேவ் பண்ணணும்னா அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம் ப்ரொஜெக்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே. பேஜ் 4 எக்ஸல். ஓகே, விளங்குச்சா எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். வேர்ட்லையும் இதே மாதிரி தானே இருந்துச்சு. ஹோம், இன்செர்ட், இது ரெண்டும் வேர்ட்லையும் இதே போல தான் இருந்துச்சு. இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரா, பேஜ் லேஅவுட், ஃபார்மியூலா. பேஜ் லேஅவுட்டும் வேர்டில் இருந்துச்சு. ஃபார்மியூலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, ஹெல்ப், இதுங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் பார் எல்லாமே, ஐ மீன் லைக் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னது என்னது வேர்டில் இருக்க மாதிரின்னு டிஃபால்ட் அலைன்மெண்ட் ஃபொண்ட் மாடிஃபை பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான், ஓகேவா? அதுக்கு பிறகு இதுக்காண்டி இருக்கிறதெல்லாம் அட்வான்ஸாக எக்ஸலில் இருக்குது. ஓகே, எக்ஸலில் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சாரி, நம்ம ரைட் சைடு போகிறது எல்லாம் என்னத்தில் இருக்கும்? ஏபிசிடின்னு இங்கிலீஷ் லெட்டரில் இருக்கும். அப்லேருந்து டவுன் வர்றது எல்லாமே என்னத்தில் இருக்கும்? நம்பர்ஸில் இருக்கும். ஏன் அப்படி? யாருக்காச்சும் நீ ஐடியாஸ்? ஏன் இதை ஏபிசிடிலே போட்டிருக்கலாமே? யாருக்கு எனி ஐடியாஸ்? இது வந்து ஏ டு ஜெட் மட்டும் இல்லை, ஜெட்க்கு போகிறவும் நமக்கு ஏற்ற மாதிரி இது போகும். இது வந்து அன்லிமிட்டடாக ஒரு இன்ஃபினிட்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ யாருக்காச்சும் எனி ஐடியாஸ் இருக்கா? ஏன் இது ஏ, இது 1 1 2 3 இருக்குது? எனி ஐடியாஸ்? சொல்லுங்க guys. நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா? நான் கொஷின் ஒன்று கேட்டேன். கேக்குது சார். ஓகே ஓகே. உங்களுக்கு எதுவும் ஐடியாஸ் இருக்கா? இந்த ஏ,
இந்த பக்கம் ஏ ஏபிசிடின்னு இருக்குது, இந்த பக்கம் ஏ 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்குது. எனி ஐடியாஸ் ஏன்னு சொல்லி? ஏன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நான் ஒரு ரோவை செலக்ட் பண்ணுற நேரம் அந்த ரோக்கு பாருங்கள் ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆகுதுண்ணா. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணனா நல்லா பார்த்துங்க, A1 யூனிக் ஐடி கிரியேட் ஆகுது. பிறகு A3 கிளிக், இங்கே கிளிக் பண்ணி A3, இதை இங்கே கிளிக் பண்ணேன்னா M14 ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆகுது. ஓகே, இதுக்காகத்தான் என்னது எக்ஸல் ஷீட்டில் இதுக்கு நம்ம சொல்கிறது பேர் சரியா செல் ஐடி. என்னது செல் ஐடி, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு பேர் செல் ஐடி, இது பேர் செல். ஓகே, நம்ம எக்ஸலில் எந்த ஒரு வேலையோ எந்த ஒரு ஃபார்முலா போடுறதா இருந்தாலும் இந்த செல்லை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணி போடுவோம். விளங்குச்சா? இது பேர் என்னதப்ப சொல்லுங்க. இப்போ நான் எந்த செல்லில் இருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் இருக்க செல் ஐடினா A1. A1. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வேர்டில் வந்து பேசிக்லேருந்து எல்லாம் பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். பட் எக்ஸலில் நம்ம அப்படி போகிறது இல்லை. எக்ஸலில் டிரெக்டாகவே ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு, ஐ மீன் ஒரு கிளாஸ் ரூமுக்கு தேவையான ஒரு ரிப்போர்ட் கார்டு ஒன்று செய்ய போகிறோம். இதில் யார் சரி நீங்கள் படித்த ஸ்கூலில் ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட் கார்டு எதுவும் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களோட ஸ்கூலில் ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட் கார்டு இப்போ யூஸ் பண்ணாரு இல்லை மெனுவெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? யாருக்கா எனி ஐடியாஸ் ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட் கார்டுன்னு என்னன்னு சொல்லி? யாருக்கு எனி ஐடியாஸ்? யாருக்கு எந்த ஐடியா இல்லையா? ஓகே, நோ. ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட் கார்டுன்னு சொன்னால் உங்களோட மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸை மார்க்ஸை எட் பண்ணால் போதும். அவர் எந்த இதில் எந்த ஏஆ பிஆ எவரேஜ் என்ன, கிளாஸில் எத்தனாவது ரேங்காக இருக்கார், எல்லாமே ஃபில்டராகவே வரும். அதுதான் ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட் கார்டு. இப்போ நம்ம அதைத்தான் நம்ம டிரெக்டாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட் கார்டு ஸ்கூல் ஒன்று செய்யணும்னு சொன்னால் உங்களோட ஷாப்புக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சீங்களா உங்களுக்கு ஒரு லைக் சமரி ரிப்போர்ட் செய்கிற மாதிரிக்கே ஒரு ஃபார்மும் செஞ்சுக்கொள்ள அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேவா? நம்ம டிரெக்டாக ப்ரொஜெக்ட் போவோமா? ஓகே, இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், இதை நான் டைட்டில் மாதிரி போட்டிருக்கேன். என்ன சரி நல்லா பார்த்துக்கோ நான் எப்படி மர்ஜ் பண்ணுறேன்னு. இதை அப்படியே ஹைலைட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே ஹைலைட் பண்ணி மர்ஜ் செல்ஸ்ன்னு இருக்குது. இந்த பார்த்தீங்களா இந்த செல் அப்படியே. இப்போ இந்த செல் எப்படி இருக்குது? A1. இந்த செல்லுக்கு ஐடி பேருனா A1. இப்போ இந்த இடத்துல நான் போடுறேன் ரிப்போர்ட் கார்டு. ஓகே, போட்டுட்டு கொண்டனால ஒரு செய்கிற வேலையை நீட்டாக செய்யணுமே. ஓகே, ரிப்போர்ட் கார்டு. நார்மலாக ஒரு ரிப்போர்ட் கார்டில் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பாப்பா. நார்மலாக ஒரு ரிப்போர்ட் கார்டில் என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நேம் இருக்குண்ணா, ஸ்டூடெண்ட் நேம். அப்புறம் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, இதுதான் நார்மலாக ரிப்போர்ட் கார்டில் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம சப்ஜெக்ட்ஸை போட போகிறோம். எப்படி? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுப்போம்ண்ணா. நிறைய எடுக்க வேணாம், நான் உங்களுக்கு அழகாக 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் தமிழ். தமிழ் தான் நம்ம சப்ஜெக்ட். தமிழ் மார்க்ஸ், தமிழ் ரிசல்ட். ஓகே, தென் தமிழ் மார்க்ஸ், தமிழ் ரிசல்ட். அதை காப்பி பண்ணிக்கொண்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரே விஷயத்தை 2 3 தடவை செஞ்சுருக்கேன் வாய்ஸ் கம்ப்ளைண்ட். ஓகே ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன?
கண்ட்ரோல் சினா காப்பி, கண்ட்ரோல் வினா பேஸ்ட். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷ். ரிசல்ட். ஓகே, தமிழ், இங்கிலீஷ், now maths. Now IT. IT. இந்த இடத்துல நல்ல சப்ஜெக்ட்னு சொல்லுங்க guys. நானே மறந்துட்டேன் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி. சப்ஜெக்ட்னு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். Science. ஓகே, சயின்ஸ். சயின்ஸ், இஸ்லாம். ஓகே, சயின்ஸ். சயின்ஸ். ஓகே, வேற என்ன இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம மார்க்ஸை போட்டுட்டோம். அடுத்து என்ன இருக்கும்? எவரேஜ் இருக்குன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு எவரேஜ் டோட்டல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல், நவ் எவரேஜ், அதுக்கு பிறகு ரேங்க். ஓகே, இதை அப்படியே ஹைலைட் பண்ணிக்கொள்ளவா? ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு எப்படி ஹைலைட் பண்ணுறேன்னு அப்படியே இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதப்பா கலரை கொடுத்துட்டு. ஓகே, இது உங்களுக்கு விளங்குச்சா இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி? யாருக்கு எனி ஐடியாஸ்? இந்த இடத்துல என்ன சொன்ன? ஹைலைட் பண்ணிட்டு நம்ம வேர்டில் ஹைலைட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் செஞ்சு யாருக்கும் அப்படியே குழப்பிக்க வேணாம். ஓகே, இப்போ நம்ம ரிப்போர்ட் கார்டுக்கு மெனுவலாக ஐ மீன் லைக் பேசிக்காக தேவையானது எல்லாம் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இப்போ நமக்கு என்ன வேணும்? இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடிஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வேணும். குயிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் கொஞ்சம் சொல்லுங்க குயிக்கா. ஓகே, நான் என் நேமே போகிறேன், சஃப்ரான். வேறு குயிக்கா சொல்லுங்க guys. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் சொல்லுங்க குயிக்கா. என்னப்பா ஜஸ்ட் ஒரு நேம்ஸை சொல்லுங்க, டைப் பண்ணுவோம் குயிக்கா. சாஜித். Mohan. மோகன். நெக்ஸ்ட் வேற நம்ம நேம் சொன்னீங்களே, ஸ்போர்ஜனா. நெக்ஸ்ட் குமார். குமார். நெக்ஸ்ட் வேற Ashif. ஆஷிஃப். அக்ரம். அக்ரம். ஓகே, இவ்வளோ போதுண்ணா. ஓகே, நமக்கு நம்ம கிளாஸில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க நம்ம கிளாஸ் ரூமில். ஓகே, செட்டில் 2-3 பேர் இருக்கு. ஓகே, சரி அகைன் ஃபெஸ்ட்ல இருந்து சொல்லுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நம்ம எதுவுமே ஃபார்முலாஸ் எதுவுமே போடலை. ஜஸ்ட் நான் இதுக்கான ஹெட்டிங்ஸ் ஐ மீன் லைக் செல்லில் டைப் பண்ணிவிட்டு கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு. நம்ம ஃபார்முலாஸ் எதுவுமே எட் பண்ணல. ஸோ யாரும் ஒன்றும் யோசிக்க வேணாம். ஓகேவா? பாருங்கள், ஸ்டூடெண்ட் நேம், ஐடி, மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ யாரும் ஒன்று இது பண்ணிக்க வேணாம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடி என்ன? ஜஸ்ட் ஒரு யூனிக் நம்பர் 1 போட்டுட்டு நல்லா பார்த்துங்க, 1ன்னு போட்டுட்டு நான் அதை ட்ராக் ட்ராப் பண்ணேண்ணா. ஓகே, இன்னும் ஃபில் சீரியஸ். என்னது? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ஃபில் சீரியஸ். ஓகே, ஃபில் சீரியஸ். பாத்தீங்களா, ஆட்டோமேட்டடாக 1 2 3 4 5 6 நெட் ஆயிடுச்சு. விளங்குச்சா? இப்போ தான் நான் ஒரு ஃபார்முலா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முதல்ல நான் டைப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் நம்ம டெக்னிக்கலி நிறைய விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது என்ன செய்ய போகிறோம்? இதை ட்ராக் டவுன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஆட்டோஃபில் ஆப்ஷன், ஃபில் சீரீஸ். என்னது? ஃபில் சீரீஸை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டடாக 1 2 3 4 5 6ன்னு ஹெட் ஆயிரும். விளங்குச்சா எப்படி ஆட்டோமேட்டட் நம்பர்ஸ் டைப் பண்ணுறேன்னு சொல்லி? சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே, பாருங்க, ஒன்றுமே இல்லை. இங்கே நான் 1 போட்டுட்டு எனக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் டவுன் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபில் ஆப்ஷன், நல்லா பாருங்க, ஆட்டோஃபில் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் சீரீஸ் ஆட்டோமேட்டடாக வந்துருச்சு. ஓகேவா? விளங்குச்சா? ஓகே. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ மார்க்ஸ் செட் பண்ணுவோண்ணா. சஃப்ரான், நமக்கு தமிழ் ஒரு 80, இதுக்கு ஒரு 85, 50,
20 60 80 90 70. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இடத்துல மார்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்? இந்த இடத்துல ஆட்டோமேட்டாக எனக்கு ரிசல்ட் வரணும் தானே? ஏன்னா 80க்கு மேலே 75க்கு மேலே இருந்தால் ஏ, 65க்கு மேலே இருந்தால் பி, 55க்கு மேலே இருந்தால் சி, அதுக்கு போகிறதுக்கு 50 40 அதுக்கு போகிற கிலோதெல்லாம் ஃபெயில். நார்மலாக மார்க்ஸ் அப்படித்தானே போடுவாங்க, அப்படித்தானே கைஸ் போடுவாங்க. 75 ஏ, அதுக்கு போகிற பி, சி, எஸ், எஃப் என்ன. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஆட்டோமேட்டடாக அவுட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, எக்ஸல் ஷீட்டில் ஒரு செல்லில் எப்பயுமே ஃபார்முலா நீங்கள் எட் பண்ணுறதா இருந்தால் வேலை ஈக்குவல். என்னது? இந்த ஈக்குவலை டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களோட ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகும். ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஈக்குவல் என்னது? இந்த ஈக்குவலை டைப் பண்ணீங்கன்னா மட்டும்தான், ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான், சரியா? இந்த ஈக்குவலில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவல் போட்டு ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். சரியா? இஃப் கண்டிஷன் போட்டு இஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வந்து 80க்கு 75க்கு மேலே இந்த ரிசல்ட் கொடுங்க, அதுக்கு கீழே இருந்த இந்த ரிசல்ட், அதுக்கு கீழே இருந்த இந்த ரிசல்ட், அதுக்கு அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவல், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ தான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புக் இருக்கும், நல்லா எழுதி கொள்ளுங்க. இஃப், சரியா? இஃபை போட்டுட்டு ஓப்பன், இந்த மார்க்ஸை செலக்ட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் மார்க்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கமா என்ன, இப்போ மார்க்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மார்க்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஈக்குவல் ஓ கிரேட்டர் தென் 75. சரி, இங்கிட்டாலையோ 75க்கு மேலே இருந்தா என்னது? Hello, sir. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, எரர் காமிக்குது, பார்ப்போம். ரைட், ஓகே, வெயிட் கேஷ். சொல்லுங்க சார், டவுட் ஒன்று கேட்டிங்களே. ஓகே, நல்லா பார்த்துக்கலாம். இஃப் கண்டிஷனை போடுறேன். ஈக்குவல் இஃப் இந்த மார்க், ஓகே, இஃப் நான் சொன்ன மார்க் வந்து ஈக்குவல் ஓ கிரேட்டர் தென் 7, வெயிட், நான் பேசுகிற விளங்குதா காய்ஸ்? யாரும் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கீங்கப்பா. ஓம் ஓம் சார், விளங்குது சார். ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சொன்னாதான் எனக்கு வேணும். ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த செல் ஐடியை கிளிக் பண்ணிட்டேன். சேவ் இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், இந்த செல்லை கிளிக் பண்ணிட்டேன். நான் இப்போ செல் பண்ணது C6. ஓகே, 75 விட 75க்கு ஈக்குவலாகவும் இருந்துச்சுன்னா ஏ, சரியா? ஏ போடுற நேரம் என்ன பிரிண்ட் ஆகணும், அந்த டைம் போடுற நேரம் இந்த டபுள் இதுக்காக மட்டும்தான் போடணும், ஏ. அப்படி இல்லாட்டி எஃப் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன வந்துச்சு சொல்லுங்க? இந்த இடத்துல என்ன வந்துச்சு? ஏ வந்து ஏ வந்துச்சு, ஏ வந்துச்சு. 75க்கு மேல 75க்கு மேல இருந்தா ஓகே, பாஸ்மா. ஓகே. இப்போ இதை நான் வந்து
65 மாத்துறேன். இப்போ ஏன் எஃப் வந்துச்சு? இப்போ ஏன் எஃப் வந்துச்சு? 75க்கு மேலே இருந்தால் ஏ கொடுக்க சொன்னேன். அதுக்கு பிறகு 75 கீழே என்ன நம்பராக இருந்தாலும் எஃப் கொடுக்க சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஒரு சிம்பிள் இது விளங்குச்சு, இஃப் கண்டிஷன் விளங்குச்சு. இது விளங்கினா தான் அடுத்து மற்றது கம்ப்ளீட்டாக விளங்கும். இது உங்களுக்கு விளங்குச்சா? ஓ சார் ஓகே. இப்போ இந்த இடத்துல இன்னொரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இஃப் ஓகே, அதே செல் சார் ஒரு ஆள் வாய்ஸ் போட்டு மெசேஜ் போட்டுருக்கு சார், வாய்ஸ் விளங்குது இல்லையாம் சார். ஓகே, உங்களுக்கு மட்டும் விளங்கல, மற்ற எல்லாத்துக்கும் விளங்குதா? மற்ற எல்லாத்துக்கும் கேட்குதா? அவங்களுக்கு மட்டும் விளங்குது இல்லை எனக்கு. ஓகே, மற்ற எல்லாத்துக்கும் கேட்குதுன்னா கொஞ்சம் இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கேட்குதா கிளியரா எல்லாத்துக்கும்? மற்ற எல்லாத்துக்கும் கிளியரா கேட்குது தானே? ஓ சார் கேக்குது ஓகே, சார். பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, இந்த நம்மளோட ஸ்டேட்மெண்ட்க்கு பிறகு ஓகே இன்னொரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். ஸ்டேட்மெண்ட் போகிறோம், இந்த கமாக்கு போகிற இன்னொரு இஃப் கண்டிஷன் போடும். இஃப் சரியா, இஃப் இதே செல் ஐடி ஈக்குவலோ கிரேட்டர் தென் 65 இருந்தா, வெயிட் 65 இருந்தா பின்னு பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லாட்டி கமா எஃப். ஓகே, இப்போ இந்த இடத்துல 65 போட்டு பார்க்கட்டா? ஓகே, விளங்குச்சா? 75க்கு மேலே இருந்த ஏ ஆகும், 75க்கு கீழே இருந்த பி ஆகும், 65க்கு மேலே இருந்த பி ஆகும், அதே 45 இருந்தால் எஃப்னு வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இருக்கா? இப்போ எனக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க, இப்போ சி ரிசல்ட் என்ன செய்யணும்? இப்போ நான் இல்லை சி ரிசல்ட் 55க்கு மேலே இருந்தால் சி ரிசல்ட் என்ன, எப்படி எடுக்கிறது சி ரிசல்ட்? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க, யாருக்கு சொல்ல இயலும்? இப்போ நம்ம ஏக்கும் பார்த்தோம், பிக்கு போறோம் சார். ஓகே பிக்கு போறோம், கமா ஓகே ஆயிக்குது, அந்த கமாக்கு போறோம். நாங்க இஃப் கண்டிஷன் போட்டு போட்டுட்டோம். இஃப் கண்டிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு போறோம். செல் ஐடியை செலக்ட் பண்ணுறோம். செல் ஐடியை செலக்ட் பண்ணி greater than no equal to 55 comma 55 comma போட்டுட்டு சி சி C போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணனா? ஆமா finish. ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணினோம்னு சொன்னா ஓகே கமா போடும். ஓகே, இப்போ போட்டு பார்ப்போமா? சி ஆட்டோமேட்டிக்காக இப்போ சி வந்துட்டா? காய்ஸ் மொத்தம் கொஞ்சம் மியூட் ஆமா பண்ணுறீங்களா? சார். ஓகே, வெல் டன். இப்போ எஸ்க்கான ரிசல்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஏ பார்த்துட்டோம், பி பார்த்துட்டோம், சிஏ இப்போ எஸ்க்கான ரிசல்ட் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு இப்போ அவருக்கு சொல்ல வேணாம், வேற ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம், எஸ்க்கு என்ன எப்படி ரிசல்ட் போகணும்னு சொல்லி. இப்போ யார் ஆன்சர் பண்ணினது? அப்துல் ரஹ்மான். ரஹ்மான். ரஹ்மான் தவிர இன்னொருத்தர் சொல்லுங்க போட்டோம், சொல்லுங்க பார்ப்போம், எஸ்க்கான ரிசல்ட்டை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி. நம்ம ஏக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டோம், பிக்கான ரிசல்ட்டை சிஏ பார்த்துட்டோம். இப்போ எஸ் எப்படி பார்க்குறது? யார் சொல்ல இயலும்? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல தான் சிக்கு அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப் ப்ராக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறோம், செல் ஐடியை செலக்ட் பண்ணுறோம், ஈக்குவலோ கிரேட்டர் தானோ ஈக்குவல் போட்டுட்டு மார்க்ஸை போடுறோம். 45 என்னது அடுத்து என்ன வரணும் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் பாதி நீங்கள் பாதி, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்னது கமா 45 கமா ஓகே எஸ் என்ன எஸ் வரும் எஸ் போட்டுட்டு கமா க்ளோஸ் பண்ணிடணும்னு சொன்னா ஓகே, நமக்கான ரிசல்ட் வந்துட்டு. இப்போ நம்ம இதை ட்ராக் ட்ராப் பண்ணோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டாட்டா இந்த 5 பேர்ட தமிழ் மார்க்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா?
ரிசல்ட் ஆட்டோமேட்டடாக வந்துட்டு. இதில் யாருக்கு எனி டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம ஆட்டோமேட்டட் ரிசல்ட் பார்த்தோம் தானே, இதில் யாருக்கு எனி டவுட்ஸ்? இப்போ நீங்கள் இப்போ கூட மார்க்ஸை நோ மாற்றினாலும் சார். ரிசல்ட்டாக அதுக்கு பாருங்கள். இப்போ 85 போட்டேன்னு சொன்னால் ஏவா மாறிடும், இதே 65 போட்டேன்னு சொன்னால் பிஏ. அது மட்டும் இல்லை, எந்த ரிசல்ட் போட்டோம் இதை பாருங்கள், பார்த்தீங்களா எல்லாம் ஆட்டோமேட்டடாக மாறிட்டு. யாருக்கு எனி டவுட் இதில்? சார் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை சொல்ல இல்லைமா சார்? ஓகே அது ஓகே ஓகே. இப்போ நம்ம தமிழ் தானே போட்டோம், அடுத்து நம்ம இங்கிலீஷ்க்கு மார்க்ஸை போடுவேன்னா அந்த டைம் எக்ஸலன்ஸ் சொல்கிறேன். ஓகே, மார்க்ஸ் 66, 78. ஓகே, இப்போ இங்கிலீஷ்க்கான மார்க்ஸை போட்டுட்டோம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டடாக இங்கிலீஷ்க்கான ரிசல்ட் வரதுக்கு நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஒரு ஃபார்முலா எக்ஸலில் எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுனால எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவல் ஈக்குவலில் போடுறோம். ஓ, இஃப் கண்டிஷன் போட போகிறோண்ணா. இஃப் இஃப்னு டைப் பண்ணாலே ஆனால் வந்துட்டு. இப்போ இஃபை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இஃபை செலக்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட் இந்த மார்க்ஸை செலக்ட் பண்ணுறேன். 66. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த செல் ஐடி செலக்ட். இந்த செல் ஐடி வந்து இதில் இருக்க மார்க்ஸ் வந்து சரியா ஈக்குவலோ கிரேட்டர் தென் 75. 75 விட இந்த மார்க்ஸ் கூடவா இருந்தால் எனக்கு ஏன்னு பிரிண்ட் பண்ணணும். சரியா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இதில் இருக்க மார்க்ஸ் வந்து இந்த சைடில் இருக்க நம்பர் 75 விட பெருசாக இருந்தால் ஏன்னு பிரிண்ட் பண்ணணும். கமா அப்படி இல்லாட்டி எஃப்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, எஃப் இது க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல ஏன் எஃப்னு வந்திருக்கு? யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமே இந்த இடத்துல எஃப்னு வந்துட்டுன்னு சொல்லி. எனி ஐடியாஸ்? 75 கீழே இருக்குது. யா, நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும், சாரி லாஜிக்கல் டெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஸோ 75 மேலே இருந்தால் ஏன் பிரிண்ட் பண்ணும், அப்படி இல்லாட்டி எஃப்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இது வரைக்கும் விளங்குச்சா? ஒரு பேசிக் இஃப் கண்டிஷன் விளங்குச்சா? யார் யாருக்கு விளங்கலை? ஓகே, எல்லாத்துக்கும் விளங்குச்சு. இப்போ இந்த இடத்துல ஏக்கு அப்புறம் இப்போ ஃபஸ்ட் நம்ம 75 செலக்ட் இந்த செல் ஐடி செக் பண்ணும். 75 ஒரு 75க்கு மேலே இருந்த ஏன் கொடுக்கும். அந்த ஏன் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு இஃப் கண்டிஷன் போடுறோம். இஃப் அதே செல் ஐடி கிரேட்டர் தென் நோ ஈக்குவல் 65 65 இருந்தா கமா போட்டுட்டு பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு இந்த செல் ஐடி வந்து 75 பார்க்கும், 75க்கு மேலே இருக்கான்னு. 75க்கு மேலே இருந்தால் ஏன்னு பிரிண்ட் பண்ணும். 75க்கு ஏ இல்லாட்டி 65 இருக்கான்னு பார்க்கும். 65 இருந்துச்சுன்னா 65க்கு மேலே இருந்தால் பின்னு பார்க்கும். அப்படி எதுவுமே இல்லாட்டி பின்னு பிரிண்ட் பண்ணிடும். விளங்குச்சா? அப்போ 2 இஃப் கண்டிஷன் போட்டோம். ஓகே, இப்போ கிளியராக இப்போ விளங்குச்சா இந்த இடத்துல 2 இஃப் கண்டிஷன் எப்படி போடுறதுன்னு சொல்லி? விளங்குச்சா? எஸ் ஓ நோ கைஸ்? விளங்குச்சா இல்லையா? Yes, sir. எஸ். ஓகே, இப்போ அடுத்து சிக்கான இஃப் கண்டிஷன் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. என்ன செய்யணும்? இப்போ சிக்கான இஃப் கண்டிஷன் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. யார் சொல்ல போகிறா? ஓகே, சிக்கான இஃப் கண்டிஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள். இஃப் நான் இந்த இஃப் வந்து இந்த பிக்கு பிறகு கமா இருக்குது தானே, இந்த கமாவோட இங்கே என்ன இந்த டெஸ்ட் நடந்து டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் என்ன வரணுமோ அந்த ரிசல்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இஃப் சொல்லுங்கள். இஃப் யார் சொல்கிறா?
யார் மார்க்ஸ் அடுத்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் யார் சொல்ல போறா? ஓகே, யாரும் சொல்லலை, ஸோ நானே செய்கிறேன். இப்போ யாருக்கும் விளங்கலை அப்படியா? செல் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். அந்த செல் ஐடி ஈக்குவலோ கிரேட்டர் தென் 65 சாரி 55 ஃபைவான்னு செக் பண்ணுறேன். அது 55 இருந்துச்சுன்னா சின்னு போட சொன்னேன். அப்படி இல்லாட்டி கமா எஃப். ஓகே, இந்த இடத்துல என்னாச்சு? ஃபர்ஸ்ட் 75 இருக்கான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா ஏ, அப்படி இல்லாத 65 இருக்கான்னு பார்க்கும். சாரி காய்ஸ், நெட் டவுன் ஆகிட்டு. சரியா, 65 55 வரைக்கும் மேலே இருக்கான்னு பார்க்கும். அந்த 55 இல்லைன்னு சொன்னால் கடைசியா எதுவுமே இல்லாட்டி இந்த எஃப் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் என்னோட வாய்ஸ் எல்லாத்துக்கும் கிளியராக கேட்குது தானே? 2-3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிருக்கான் வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லி. ஓ ஓகே இப்போ கேட்குது சார். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ லாஸ்டா என்னது? எஸ்க்கான மார்க்ஸை சொல்ல போகிறோம். எப்படி? அதே போல் இந்த சி முடிஞ்சு சியோட இந்த ரிசல்ட் முடிஞ்சிடும். அடுத்து இந்த சிக்கு போகிற கமாண்டில் இஃப் கண்டிஷனை போடுறோம். அதே போல் செல் ஐடியை செலக்ட் பண்ணுறோம். கமா சாரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 45 அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு ரிசல்ட்டை கொடுங்க. இல்லாட்டி கடைசியாக இதில் இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குமே அது பாஸ் இல்லைன்னா எஃப்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ட்ராக் டவுன் பண்ணோன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் ஆட்டோமேட்டடாக மார்க்ஸ் வந்துட்டு விளங்கிச்சா? ஆட்டோமேட்டட் மார்க்ஸ். இப்போ யாருக்கும் எனி டவுட்? விளங்கிச்சா காய்ஸ்? ஓ சார் விளங்கிச்சு. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம மேத்ஸுக்கு மார்க்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நம்ம மேத்ஸ்க்கான மார்க்ஸை போட்டிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் மெனுவலாக இன்னொருக்கா டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த பி இருக்கு தானே, இந்த பி செல்லை செலக்ட் பண்ணி இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி கொடுத்தேன், சொல்லுங்க பாப்போம். காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? இதெல்லாம் பேசிக் காய்ஸ், நீங்கள் தான் பிடிச்சிக்கொள்ளணும். என்னது? கண்ட்ரோல் சி. சார் வாய்ஸ் கிளியர் இல்ல. சார் வாய்ஸ் கிளியர் இல்லை சார். இப்போ வாய்ஸ் கிளியராக கேட்குதா? சார் வாய்ஸ் கிளியர் இல்லை சார். இப்போ கிளியராக கேட்குதா? ஓகே காய்ஸ், இப்போ கிளியராக கேட்குதா? கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் யா, இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணேன்னு சொன்னா ஆட்டோ காய்ஸ், இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூனால நெட் கட் ஆகிட்டு. ஓகே, கேட்குதா இப்போ பேசுறது? ஓகே சார். ஓகே, இந்த இடத்துல நல்லா பாருங்க. இந்த இந்த இஃப் கண்டிஷனை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டா ரிசல்ட் எல்லாம் இங்கே வந்துடும். இதே போல் இங்கேயும் மார்க்ஸை ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு கொஞ்சம் மார்க்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஹெட் பண்ணிவிட்டு அதே ஃபார்முலா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டா இங்கேயும் மார்க்ஸ் வந்துட்டு. ஸோ அதே இதைத்தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மெத்தட்னால ஒரு
ஈஸியான மார்க்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் ஒரு ஆஃப் ஆஃப் த ரிப்போர்ட் கார்டு வேலை முடிச்சிட்டு தானேண்ணா. முக்கியமாக எத்தனை ஏபிசிடி எவ்வளோ இருக்கணும், ஐ மீன் லைக் யார் என்ன சப்ஜெக்டில் ரிசல்ட் எடுத்திருக்கா அதை பார்க்குறதுக்கான வேலை முடிஞ்சிட்டு தானே. இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விளங்குச்சா? இஃப் கண்டிஷனை போட்டு ஏபிசிஓஎஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான விஷயம் உங்களுக்கு விளங்குச்சா? எனி டவுட்ஸ்? இது டவுட்ஸ் இருக்கா கைஸ் இதில்? கிளியராக விளங்குச்சா கைஸ்? நான் பேசுறது கேட்குதா உங்க எல்லாத்துக்கும்? எல்லாம் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? ஓகே, அப்போ எஸ்னா எஸ்னு சொல்லுங்க. அப்போ தானே எனக்கு தெரியும். ஓகே, இது வரைக்கும் இந்த இஃப் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக தரோவாக இருக்கா எல்லாத்துக்கும்? ஓகே பர்ஃபெக்ட். எஸ் சார். ஓகே பர்ஃபெக்ட். இந்த இடத்துல டோட்டல் சார் அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றத கொஞ்சம் சொல்லிடுமா சார்? யா சின்ன வேலை ஒன்று. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா delete பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இங்கே ஃபார்முலா வச்சுருக்கோம். இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம போட்ட ஃபார்முலா இங்கே காமிக்கத்தானே இந்த மைக்கோ ஃபார்முலா இங்கே போட்டிருக்கோன்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த செல்லை காப்பி பண்ணுறோம், இங்கே எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் டவுன் பண்ணுறோம். ஆட்டோமேட்டட்டா இது இந்த மார்க்ஸை எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? ஸ்க்ரீன் ஷோ ஆகுதுல்ல. ஸ்க்ரீன் மற்ற எல்லாத்துக்கு சார் நீங்க விளங்குது. சொல்றது விளங்குது, ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். ஸ்கிரீன் அந்த இதாவது இல்ல, ஸ்டெக் ஆகிருக்குது. இப்போ ஓகேவா? இல்ல சார். இப்போ வரேன். ஓகே, இப்போ என் ஸ்க்ரீன் விளங்குதா காய்ஸ்? இல்ல சார். இப்போ என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா ஒன்றும்? இல்ல சார். சுத்தி கொண்டிருக்குது சார். ஓகே வெயிட், இன்டர்நெட் சரியான ஸ்லோவாக இருக்கனால அப்படி காட்டு guys. வெயிட் guys. அதாவது இப்போ ஓகே காய், என் ஸ்க்ரீன் இப்போ ஷேர் ஆகிட்டா காய்ஸ்? இல்ல சார். இல்ல சார். இன்னும் லோட்லையா இருக்கு? வெயிட், இப்போ ஓகே சார். இப்போ ஓகே தானே? ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம மார்க்ஸை மட்டும் தான் போட்டிருக்கோம், ரிசல்ட்டை போட்டு இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த செல்லை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட்டாக பேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ அதை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணேன்னு சொன்னால் மார்க்ஸும் ஆட்டோமேட்டட்டாக வந்துடும். விளங்குச்சா எப்படி ஃபார்முலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி? இல்லை ஓகே யாரு? சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஓகே சொல்கிறேன். இந்த இடத்துல மார்க்ஸை போட்டோம் தானே. இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். என்ன 75க்கு மேலே இருந்தால் என்ன ஒன்று, 55க்கு மேலே இருந்தால் இப்படி ஒன்று. ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிவிட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாங்க இன்னும் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்குது, அது எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் டவுன் பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டட்டாக வந்துடும். ஓகேவா? இது வரைக்கும் விளங்குச்சா? ஓகே, இப்போ டோட்டலாக பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க்ஸ் எப்படி பார்க்குறது? ஒரு ஸ்கூலில் டோட்டல் மார்க்ஸ் எப்படி பார்ப்பாங்க? எல்லாத்தையும் கூட்டி. ஓகே கூட்டி ஓகே ரைட்.
இதில் இருக்க எல்லா மார்க்ஸையும் கூட்ட போகிறேன். அதுக்கு இப்போ ஒரு ஃபார்முலா போட போகிறேன். ஃபார்முலா போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? செல்ல ஒரு ஃபார்முலா நெட் Equal. பண்ணுற ஈக்குவல் போட்டு ஈக்குவல் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபார்முலா சம் சம்னு சொன்னா If கூட்டுத்தொகை. என்னது சம்னு சொன்னா கூட்டுத்தொகை. சம்ம போட்டுட்டு சாரி இது இல்லை, மார்க்ஸ் செலக்ட் பண்ணணும். 65 கமா இங்கிலீஷ் மார்க்ஸ் கமா மேக்ஸ் மார்க்ஸ் கமா ஐடி மார்க்ஸ் கமா சயின்ஸ் மார்க்ஸ் மூடிட்டு ஓகே. ஓகேவா? வந்துட்டா? சார் உங்களுடைய ஸ்க்ரீன் ஜூம் ஆகிருக்கு சார். இப்போ ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஓகே, விளங்குச்சா டோட்டல் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி? ஓகே, இப்போ எவரேஜ் எப்படி பார்க்கறது? ஒன் மோர். ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எடிட் பண்ணிடுறேன். டோட்டலை பார்க்கறதுக்கான ஒரு ஃபார்முலா பேர் சம் தான் டோட்டல் பார்க்கறதுக்கான கீவேர்ட். ஈக்குவல். ஓகே, எந்த ஒரு ஃபார்முலா போடுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஈக்குவலில் தான். சம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு தமிழ் மார்க்ஸ் கமா இங்கிலீஷ் மார்க்ஸ் கமா மேத்ஸ் மார்க்ஸ் கமா ஐடி மார்க்ஸ் பிறகு சயின்ஸ் மார்க்ஸ். இதை போட்டிருக்கோம், ரிசல்ட் தேவையில்ல. சரியா, நமக்கு மார்க்ஸ் மட்டும் தானே வேணும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இப்போ அந்த சின்ன பாக்ஸை அப்படியே ட்ராக் டவுன் பண்ணோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டட்டாக நமக்கான டோட்டல் மார்க்ஸ் எல்லாம் வந்துடும். விளங்கிச்சா? அப்போ இது வரைக்கும் விளங்குச்சா? எனி டவுட்ஸ்? ஓகே, Yes, sir. பர்ஃபெக்ட். எஸ் சார். இப்போ எவரேஜ் பார்க்க போகிறோம். எவரேஜ் அதே மாதிரி தான். வெயிட், ஈக்குவல் எவரேஜ். சரியா, எவரேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதே போல கமா எல்லா மார்க்ஸ்டையும் ஹெட் பண்ணோம்னு சொன்னா எவரேஜ் வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டட்டா எவரேஜும் வந்துட்டு. இது வரைக்கும் இதுல யாருக்கு எனி டவுட்? நோ. நோ சார். No, sir. ஷுவரா? ஓகே, Sure. இப்ப ரேங்கை பார்க்கணும்னா இப்போ எல்லாம் ஓகே. ரேங்கை பார்க்கணும். ரேங்க் எப்படி பார்க்கறது? ரேங்க் நார்மலாக எப்படி பார்ப்பாங்க? மார்க்ஸ் கூட டோட்டலில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட், செகண்டாக இருக்கவங்க செகண்ட், தேர்டாக இருக்கவங்க தேர்ட், அந்த மாதிரி தான் ரேங்க் பார்ப்பாங்க. ஸோ எக்ஸலில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன இருக்குன்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர். சரியா, ஷார்ட் அண்ட் ஃபில்டர். இதை வச்சு நம்ம இருக்க நம்பர்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். விளங்குச்சா? ஷார்ட் அண்ட் ஃபில்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சொல்லுங்க, ஷார்ட் அண்ட் ஃபில்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு Numbers எது order நம்பர் பண்ணணும். ஓகே, பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே நமக்கு தேவையானதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஹோம்க்கு போனீங்கன்னு சொன்னா சரியா, ஷார்ட் அண்ட் ஃபில்டர்னு இருக்கு. என்னது? ஷார்ட் அண்ட் ஃபில்டர். ஓகே, ஃபில்டரை போட்டேன். சரியா, ஃபில்டரை போட்டாச்சு. இந்த இடத்துல டோட்டலுக்கு போயிட்டு ஓகே வெயிட், இல்லை பாருங்க, ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓ, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். நம்ம மார்க் கூட எடுத்து ஒருத்தானே ஃபெஸ்ட்டுனா கூட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகணும். ஸோ அப்படி போட்டேன்னு சொன்னால் கூட எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படியே போகும். இப்போ போயிட்டு ரேங்க்கை நான் 1 செலக்ட் பண்ணிவிட்டு
ட்ராக் டவுன் பண்ணேன்னு சொன்னா 1 1 1 இருக்கு. இதை எப்படி நான் 1 2 3 மாற்றணும்? இதை எப்படி நான் 1 2 3 மாற்றணும்? ப்ளஸ் கொடுக்கணும். ஓ, இதை பாக்ஸை கொடுத்துட்டு ஃபில் சீரிஸ். ஓகே, இப்போ இந்த ஃபில்டரை போயிட்டு இல்லாமாக்கி இப்போ இங்கே போயிட்டு ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் ஐடியில் போயிட்டு போட்டேன். ஐடியில் தானே நம்ம இருக்கணும் 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டாட்டா ரேங்க்கும் வந்துட்டு விளங்குச்சா? சார் யா, ரிப்பீட் பண்ணணுமா? விளங்கல. ரிப்பீட் பண்ணணுமா? உங்களோட வாய்ஸ் எனக்கு சரியாக கேட்கல. ரிப்பீட் Repeat பண்ண. பண்ணலுமா கேக்குது. ஓகே, ரிப்பீட் பண்ணுறேன். சாரி காய்ஸ், சாரி, ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடியில் தான் இருக்குது. நார்மலாக ரெஜிஸ்டர் ஐடியில் தானே ரிப்போர்ட் கார்டு இருக்கும். ஸோ அதே போல் இதில் 1 2 3 ஸ்டூடெண்ட் ஐடியில் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸை நான் ஷார்ட் பண்ண போகிறேன். எப்படி மார்க்ஸ் கூட எடுத்தவங்ககிட்ட இருந்து குறைஞ்ச எடுத்தவங்க வரைக்கும் ஷார்ட் பண்ண சொல்லி. அப்போ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஓகே, இதில் எப்படி இருக்காங்க? இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஐடிலாம் மாறிட்டு. ஏன்? ஃபெஸ்ட்டில் வந்திருக்கு மார்க்ஸ் கூட எடுத்தவங்க, அதோட குறைவாக எடுத்தவங்க, அதோட குறைவாக எடுத்தவங்க, கடைசியாக குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தவங்க. ஸோ இப்போ எனக்கு ரேங்க் போட ஈஸி தானே. இப்போ ஃபெஸ்ட்டில் இருக்க ஒருத்தனே நம்பர் 1 அவருக்கு 1 போட்டுட்டு நல்லா ட்ராக் டவுன் பண்ணிட்டு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கு. அதை போயிட்டு ஃபில் சீரிஸ். இப்போ என்னாச்சு? ரேங்க் ஆர்டரில் எல்லாம் இருக்காங்க. இதை நான் ரெஜிஸ்டர் ஆர்டருக்கு மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்டூடெண்ட் ஐடியை போயிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி எப்படி இருக்கு? 1 2 3 4 5 6 ஸ்டூடெண்ட் ஐடி பழைய மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல ரேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருச்சு. யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா? மோகன். செகண்ட் வெறு. தேர்ட் இவர். ஓகே, இப்போ விளங்குச்சா? இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் கார்டே செஞ்சுட்டோம். விளங்குச்சா? இப்போ இதே போல் எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் எட் பண்ணாலும் இதுக்கு போகிறோம் நீங்கள் ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. இப்போ நார்மலாக ஒரு நேம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா டெம்பரரி ஒரு நேம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். குயிக்காக சொல்லுங்கள். ஆஷிப். ஆகிப். ஆஷிக். ஆஷிப். ஆகிப். ஓகே, ஆகிப் வந்துட்டோம். ஆகிப்போட ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 7. ஸோ 6க்கு போகிற 7 தானே வரணும். இப்போ தமிழ் மார்க்ஸ் அவளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 78. ரிசல்ட் வந்துட்டு இங்கிலீஷில் 65, மெட்ஸில் 78, ஐடி மார்க்ஸ் 80. சொல்லுங்க. ஓகே, சயின்ஸில் 91. ஓகே, இந்த பாருங்க, ஆட்டோமேட்டா டோட்டல் இது எல்லாம் வந்துட்டு இப்போ ரேங்கை போடுறதுக்கு எப்படி? அதே போல தான். இப்போ ரேங்கை போடுற சொல்லுங்க பாப்போம். ரேங்க் இப்போ 1 2 3 ரேங்க் எப்படி போடுறதுன்னு சொல்லி டோட்டலுக்கு போயிட்டு லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் 1 கொடுத்துட்டு அப்படியே ட்ராக் டவுன் பண்ணிட்டு ஃபில் சீரிஸ். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியை ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் கொடுத்தோம்னா ஆக்கி இப்போ தான் வந்தார், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டார். விளங்குச்சா? ஆட்டோமேட்டா இந்த மாதிரி 1000 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 10 சப்ஜெக்ட் போட்ட 1000 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டாட்டா நம்மட என்னது மார்க் ஷீட் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட்டாக விளங்குச்சா கைஸ்? இப்போ உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒன்று தேவையான மார்க் ஷீட் ஒன்று கம்ப்ளீட்டாக செய்ய இயலுமா? ஐடியா ஒன்று வந்துருச்சா? ரைட், இப்படி தான் மார்க் ஷீட் ரன் ஆகுது. யாருக்கு எனி டவுட்ஸ்? இந்த இஃப் கண்டிஷனில் யாருக்கும் எந்த டவுட்ஸுமே வரலையா? இல்ல சார். இல்லை, ஷுவரா? ஷுவர் சார். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இப்போ ஸ்கூலில் சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் கார்டு செஞ்சுட்டோம், அதை ஒரு கிராஃபில் போட்டு எங்களுக்கு ஸ்கூல் ஒயிட் போர்டில் போடுற மாதிரி கிராஃபில் போட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. எப்படி? ஒரு காலம்லாம் போட்டு மார்க்ஸ் கூட எடுத்தவங்களோட காலம்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி செய்வோமா அப்படி? ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை Okay, sir. செஞ்சுட்டோம். இப்போ டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து டேட்டாவை செஞ்சுட்டோம், இப்போ டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன சொன்னா? இன்செர்ட். சரியா? இன்செர்ட் போயிட்டு
ரெக்கமெண்டட் சார்ட். ரெக்கமெண்டட் சார்ட்னு சொன்னால் நம்ம டேபிளுக்கு ஏற்ற மாதிரி சார்ட்ஸ் எக்ஸலே நமக்கு தரும். ஓகேவா? இது நம்ம மெனுவில் போகிறது. இது வந்து ரெக்கமெண்டட் சார்ட். ஓகே, ரெக்கமெண்டட் சார்ட்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளை செலக்ட் பண்ணணும். டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரெக்கமெண்டட் சார்ட். இதில் எந்த சார்ட்டை போடும்? இதை போடுவேன்னா இதுதான் ஈஸியாக இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஓகே, பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டட்டாக எல்லாத்திட்ட மார்க் ஷீட்லாம் போட்டு சார்ட் ஒன்று வந்துட்டு. ஓகே, இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இது யார் வந்தது? ஓகே, தமிழில் வந்து ஸ்பர்ஜன். ஓகே, இந்த பக்கம் வந்து மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இந்த பக்கம் நேம் அப்படின்னா இந்த கலரில் இருக்கவங்களோட என்னது? உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் வந்து ஆக்கிப். ஆக்கிப் வந்து இங்கே பாருங்க இந்த அளவு இதாக இருக்கார். ஸோ இந்த இடத்துல நம்ம யார் இருக்கல கூட மார்க்ஸ் இருக்கான்னு எப்படி பார்க்கறது? எந்த பார் நீட்டமாக இருக்கு? இல்லை இருக்கல எந்த பார் நீட்டமாக இருக்கு? ப்ளூ. ஓகே, யா ப்ளூ. ஆக்கிப் வந்து எதில் அது எதுக்கு நேராக இருக்கு? சயின்ஸில். மேக்ஸ்ல. ஓகே, சயின்ஸில் இது. மெட்ஸில் யார் கூட மார்க்ஸ்? ஐடியில் யார் கூட மார்க்ஸ் எடுத்திருக்கா? எந்த பார் நீட்டமாக இருக்கு? இந்த ஆரஞ்சு கலர் யாருட? மோகன். மோகன் என்ன இது? மோகன். ஓகே, மெட்ஸில் யார் கூட மார்க்ஸ் எடுத்திருக்கா? ஆகிப். இங்கிலீஷ்ல யார் கூட மார்க்ஸ் எடுத்திருக்கா? மோகன். மோகன். தமிழ்ல யார் கூட மார்க்ஸ் எடுத்திருக்கா? மோகன். ஓகே, இப்போ டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண இப்போ ஈஸியாக இருக்கா? இதை நம்ம சார்ட்டை நம்ம மாற்றி பார்ப்போம். ஓகே, இன்சர்ட் போயிட்டு சார்ட் போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஓகே, இப்போ விளங்குதா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கா? சார்ட்டை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ஓகேவா? இப்போ இல்லை டோட்டல் மார்க்ஸ் யார் கூட இருக்கா? இல்லை இருக்குல்ல யார் கூட இருக்கா? ஓகே, டோட்டல் மார்க்ஸ் படி யார் கூட? டோட்டல் மார்க்ஸ்க்கான குறியீடு ஆக்கிப். ஓகே, ரேங்க் வந்து யார் குறைவா இருக்கா? அப்போ அவர் தானே ஃபர்ஸ்ட் ரேங்காக இருப்பார். ரேங்க் வந்து ரொம்ப சின்னதாகவே தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஒன்று போட்டு பார்ப்போம். ஓகே, இன்சர்ட் நம்ம இந்த சார்ட்டில் போட்டு பார்ப்போம். ஓகே, இது என்னது? ட்ரேடிங் சார்ட். ட்ரேடிங் சார்ட்லையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. இது உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னா இதில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டட் சார்ட்டே போட சொன்னேன். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றதுக்கு. இந்த சார்ட் ஈஸியாக இருக்கு தானே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு? ஓகே, எஸ் சார். இதில் யாருக்கு எனி டவுட்? நோ. ஓகே, இப்போ நம்ம இதற்கு பதிலாக இதை கொண்டு போய் அப்படியே ஒயிட் போர்டில் பிரிண்ட் ஒன்று எடுத்து ஒட்டுனா நீட்டாக இருக்கும் தானே வேலை? நீட்டாக இருக்குமா இருக்காதா? ஸோ எல்லாத்துக்கும் மார்க்ஸ் ஐடென்டிஃபை. இப்போ இந்த இடத்துல ஈஸியாக கூட மார்க்ஸ் எடுத்தவங்க குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தவங்கள. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டடாக இங்கேயும் சேஞ்ச் ஆகும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டடாக சேஞ்ச் ஆகுச்சு. விளங்குச்சா? எல்லாமே லிங்க் ஆகித்தான் இருக்கும். விளங்குச்சா காய்ஸ்? இல்ல சார். ஓகே, இந்த கிராஃப் போடுறது விளங்குச்சா? டேட்டா எப்படி விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லி. இந்த டேட்டாவை எப்படி விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லி விளங்குச்சா?
இது சிம்பிள். டேபிள் Yes, sir. டேபிள் ஹைலைட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல காய்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு மார்க்ஸை மாற்றினாலும் ஆட்டோமேட்டா நம்மளோட கிராஃபும் மாறிடும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவருக்கு மார்க்ஸ் நான் 40 போட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த இடத்துல மார்க்ஸ் கூடுன்ட்டு. ஓகே, நல்லா பாருங்க. இந்த இடத்துல ஆக்கிப்க்கு ஒரு 100 மார்க்ஸ் கொடுப்போம். பார்த்தீங்களா ஆக்கிப்ட தமிழ் மார்க்ஸ் அப்படியே ஏறுச்சு. இதுக்கும் 100 மார்க்ஸ் கொடுப்போம். பார்த்தீங்களா இந்த இடத்துல பார் சேஞ்ச் ஆகிறத பார்த்தீங்களா? விளங்குச்சு உங்களுக்கு பார் சேஞ்ச் ஆகுறது? ஓகே, அப்போ என்ன அது உள்ளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டா லிங்க் ஆகித்தான் இருக்கு. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சரியான ஃபார்முலா போட்டுட்டீங்கன்னு சொன்னால் ரேங்கை தவிர ரேங்க் வந்து நான் கடைசியாக போடுறது தானே, எல்லா மார்க்ஸையும் போட்டுட்டு அது பிறகு ஆட்டோமேட்டாக ஃபில்டர் போடும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டா உங்களுக்கு 100 இல்லை 200 இல்லை 1000 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஈஸியாக ஒரு ரிப்போர்ட் கார்டு செஞ்சு ஸ்கூல் ஃபுல்லாக சப்ளை பண்ணிடலாம். விளங்குச்சா உங்களுக்கு? இது வரைக்கும் செஞ்சல யாருக்கு எனி டவுட்? No, sir. நோ சார். அப்போ உங்களுக்கு இப்போ டேட்டா ஒன்று செஞ்சு இதை விஷுவலைஸ் பண்ணவும் இயலும். Yes. போல்டா சொல்லுங்க. டேட்டா ஒன்று விஷுவலைஸ் பண்ண இயலுமா? Elu. Yes, sir. ஓகே ஓகே, உங்களோட டாஸ்க் வந்து சரியான கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ பார்ப்போம் யார் யாருக்கு விளங்கி இருக்கு விளங்கலன்னு சொல்லி. ஓகேவா? Okay, ஓகே sir. சார். ஓகே பர்ஃபெக்ட். ஓகே பர்ஃபெக்ட். அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். ஓகே, பிவோட் டேபிள்னு சொல்லி. இங்கே பிவோட் டேட்டாக்கு போயிட்டு ஓகே, இந்த பிவோட் டேபிள். ஓகே, இந்த பிவோட் டேபிள் என்னன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டை பார்த்தோம். என்ன ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம், யார் எந்த மார்க்ஸ். இப்போ நம்ம டீச்சர் எவ்வளோ அழகாக படித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மார்க்ஸ் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு விளங்கிடும் எந்த டீச்சர் நல்லா படித்து கொடுக்குதுன்ட்டு. உண்மையா போயா? விளங்குச்சா? எந்த சப்ஜெக்ட்ஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் கூட எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு விளங்கிடும் எந்த டீச்சர் ஒழுங்காக படித்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்காகத்தான் இந்த பிவோட் டேபிளை யூஸ் பண்ணணும். இந்த பிவோட் டேபிள் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க ரிசல்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடியை தூக்கி அப்படியே ஸ்டூடெண்ட் நேமுக்கு போடுறேன். போட்டுட்டு தமிழ் ரிசல்ட்டையும் போடுறேன், இங்கிலீஷ் ரிசல்ட், மேத்ஸ் எல்லா பாடத்தில் ரிசல்ட்டையும் போடுறேன், ஐடி ரிசல்ட், சயின்ஸ் ரிசல்ட். ஓகே, இதில் நம்ம போட போகிறோம். இது நம்ம யாரோட ஃபில்டர்? இது வந்து நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சா தான் காய்ஸ் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் எல்லாத்துக்கும் இப்போ இன்னுமே விளங்காது. என்னமோ போல இருக்கேண்ணா, என்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு விளங்கலை. அப்படியா? அப்படியா காய்ஸ்? என்னமோ சார் பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணுறாருன்றது விளங்கலை. அப்படியா? எஸ் சார். ஓகே, இந்த பிவோட் டேபிள்னு சொல்கிறது நம்மகிட்ட இருக்க ரிசல்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கொள்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் எடுத்துக்குவோம். தமிழில் எத்தனை பேர் ஏ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் வெயிட், நான் தனித்தனியாக போட்டால் தான் உங்களுக்கு விளங்கும். ஓகே, இந்த பிவோட் டேபிளில் போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே,
ரிமூவ் ஃபீல்டு. ஓகே, எல்லா ஃபீல்டையும் ரிமூவ் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ரிசல்ட்டை மட்டும் பார்க்க போகிறோம். நமக்கு ஸ்டூடெண்ட் தேவையில்ல, எந்த சப்ஜெக்டில் யார் கூட ஏ எடுத்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேணும், நம்மளோட ரிசல்ட் எல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் ரிசல்ட்டை பார்ப்போம். ஃபில்டர் பை தமிழ் ரிசல்ட். நல்லா பார்த்துங்க, தமிழ் ரிசல்ட் தூக்கி போட்டோன்னா தமிழ் ரிசல்ட் இங்கே வந்துடும். இதில் நான் ஆல் கொடுத்தேன்னு சொன்னால் தமிழில் ஒரு ஏ, ஒரு பி, ஒரு சி, ஒரு எஃப் இருக்கு. ஓகேவா? அப்படியே தமிழில் எங்கே கொடுத்தேன்னு சொன்னால் ரெடி, தமிழில் ஒரு ஏ, ஒரு பி, ஒரு சி, ஒரு எஃப் இருக்கு. இதுதான் தமிழுக்கு 5 பேத்துல ஒரு ஆள் மட்டும் ஏ எடுத்திருக்காங்க தமிழில். இப்போ அடுத்து நான் இங்கிலீஷ் ரிசல்ட் பார்க்கணும்னு சொன்னால் இங்கிலீஷை தூக்கி அப்படியே இங்கே போட்டுறேன். ஓகே, அதே போல் மேத்ஸ், ஐடி, சயின்ஸ். ஓகே, அப்படியே அவ்வளோத்தையும் தூக்கி நான் இங்கே போட்டுட்டேன். ஓ, தனித்தனியாக வரணும். ரைட், இங்கிலீஷ், தமிழ், ஐடி. ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் இருக்க சப்ஜெக்டை எல்லாத்தையும் நான் தூக்கி ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்கேன். என்னன்னா நான் செஞ்ச சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண சொல்லி. விளங்குச்சா? இது ஒன்றும் காம்ப்ளிகேட், இது கொஞ்சம் இந்த பிவோட் டேபிள் கொஞ்சம் காம்ப்ளிகேட். இது அட்வான்ஸ் தான், உங்களோட அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் உங்களோட நாலேஜுக்காக சொல்லி தரோம். ஓகேவா? இந்த இடத்துல பிவோட் டேபிள் இது ஃபில்டர்ஸ். இந்த ஃபில்டர்ஸில் எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை அவ்வளோத்தையும் இங்கே எட் பண்ணிட்டேன். ஓகேவா? எட் பண்ணிட்டு இப்போ இங்கிலீஷில் பார்த்தேன்னு சொன்னால் இங்கிலீஷில் எத்தனை ஏ எடுத்திருக்காங்க சொல்லுங்க guys. இங்கிலீஷில் ஒரு ஏ. மெட்ஸில் பார்த்தா மெட்ஸ்லேயும் ஒரே ஒருத்தர் ஏ எடுத்து ஒரு ஏ. ஓகே, தமிழ்லையும் ஒரு ஏ, சயின்ஸ்லேயும் ஒரு ஏ, ஐடிலையும் ஒரு ஏ. ஓகே, இப்போ யார் சரி எதை ஃபெயிலாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு அதே போல் பார்த்தோன்னு சொன்னால் இங்கிலீஷில் யாரும் ஃபெயில் பண்ணலை. மெட்ஸில் ஒருத்தர் ஃபெயில் பண்ணியிருக்காரு, தமிழில் ஒருத்தர் ஃபெயில் பண்ணியிருக்காரு, சயின்ஸில் யாரும் ஃபெயில் பண்ணலை, இங்கிலீஷில் ஒருத்தர் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 3 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ரிசல்ட் இருக்குது, இங்கிலீஷில் மட்டும்தான் இல்லை. அப்போ யார் நல்லா படித்து கொடுத்துருக்கா? இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ். இந்த பிவோட் டேபிள் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது தானே, என்ன நடக்குதுன்னே புரியல தானே பிவோட் டேபிளில். இந்த பிவோட் டேபிள் காய்ஸ் கம்ப்ளீட்டு கொஞ்சம் விளங்கிச்சு சார். ஓகே, இந்த பிவோட் டேபிள் வந்து கம்ப்ளீட்லி லாஜிக்கலி தான். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் விளங்கும். எனக்கே நான் ஃபஸ்ட் டைம் பிவோட் டேபிள் படிக்கிறப்ப தலையே சுற்றிருச்சு. ஸோ நமக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த பிவோட் டேபிளில் டேட்டா ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஓகே, நம்ம பிவோட் டேபிளையும் போட்டுட்டோம். ஓகே, இப்போ இதுவரை படிச்சதில்ல யாருக்கு எனி டவுட்ஸ்? இப்போ நமக்கு டேட்டா விஷுவலைஸ் பண்ணவும் தெரியும், அட்வான்ஸாக நமக்கு பிவோட் டேபிளில் போட்டு பார்க்கவும் தெரியும். வேறு யாருக்கு இப்போ இதில் வரைக்கும் படிச்சல எனி டவுட்ஸ்? எக்ஸலில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஒன்றுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்யலுன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ஷாப் ஒன்றுக்கு அக்கௌண்டிங் செய்யலுமே இல்லாதா? ஷாப்பில் என்ன செய்ய போகிறோம்? இந்த பக்கம் கஸ்டமர் பேரை போட போகிறோம், சாமான் ஐடி, சாமான் பேர், விலை எவ்வளோ விற்றுச்சு, கீழே டோட்டல் பண்ணோம்னா இன்றைக்கி எவ்வளோ பிஸ்னஸ் போணுச்சுன்னு காமிக்கும். அதானே ஒரு ஷாப் ஒன்றுக்கு அதான் நடக்கும். கஸ்டமர் பேர், சாம பேர், எவ்வளோ விற்றோம், எவ்வளோ டோட்டல். ஒரு ஷாப் ஒன்றுக்கு அப்படித்தான் ரிப்போர்ட் அக்கௌண்டிங் இது ஒன்று செய்ய போகிறதுக்கு செய்வோம். எஸ் ஓ நோ காய்ஸ்? ஒரு ஷாப்புக்கு பேசிக்காக அவ்வளோ தானே? எஸ் சார். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ யாருக்கு இப்போ ஒரு ஷாப் ஒன்றுக்கு அக்கௌண்டிங் ஷீட் ஒன்று செய்ய இயலும்? கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. எனக்கு என்னால. ஓகே, ட்ரை பண்ணுங்க, ஃபெயில் ஆகணும் ஒரு பிரச்சனை இல்லை.
ட்ரை பண்ணுறோமான்னு மட்டும்தான் முக்கியம். ஃபெயில் ஆகிறது பற்றி அதை மற்ற கதை. ஃபெயில் ஆகிறது வந்து ட்ரை பண்ணி மிஸ் ஆயிடுச்சு. பட் ட்ரை பண்ணோம், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ பட் ஸ்கூல் ஒன்றுக்கான கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஷீட் ஒரு 1000 பேர் இருந்தாலும் கம்ப்ளீட் உங்களுக்கு ரிப்போர்ட் ஷீட் ஒன்று செய்ய இயலுமா இயலாதாப்ப? ஏழு. ஓகே, 7. ஏழாம் சார். 2 பேருக்கு தான் 7, 3 பேத்துக்கு, செய்யணும் சார் 4 பேத்துக்கு தான் 7. 34 பேர் கிளாஸ்ல இருக்காங்க, 4 பேத்துக்கு தான் இப்போ ஷீட் செய்யலும். ஓகே ஏழாம் சார். ஓகே, 7ன்னு சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். எனக்கு இப்போ போல்டாக சொல்ல, நீங்கள் 100 பேர்ல சார் 2000 பேர் கிளாஸை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க. 3 4 5 பேர். ஓகே, 5 பேருக்கு தான் விளங்கி இருக்கு. அப்ப 6 8. ஓகே, கமெண்ட்லேயே நிறைய பேர். ஓகே ஓகே ஓகே, பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். ஸோ வேற எது டவுட்ஸ் இருக்கா காய்ஸ்? எக்ஸல் பேசிக் தான். நீங்கள் இந்த இஃப் கண்டிஷன் பார்த்துட்டோம், ஒரு ஃபார்முலாஸ் நார்மலாக பேசிக் எப்படி என் பண்ணுற பார்த்துட்டோம், டேட்டா விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டோம், சம்மை பார்த்துட்டோம், எவரேஜ் பார்த்துட்டோம். மற்றதெல்லாம் சின்ன சின்ன வேலை. அது நமக்கு நம்ம சின்ன புள்ளலே நமக்கு ஏழும். சரியா? ஸோ நம்ம பெரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா எக்ஸல் ஷீட்டில்? எனி டவுட்ஸ்? யாருக்கு எந்த டவுட்ஸும் இல்ல இல்லையா? ஷூரா? 100% ஷூரா? டவுட்ஸ் இல்லையா? ஓகே, பர்ஃபெக்ட். கொலமை பிளாங்க் பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லை. இந்த சும்மா இதை பிளாங்க் பண்ணுவோமா? ஹைலைட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிரும். தான் அவ்வளோதான். ஹைலைட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட் பட்டன் இருக்கும், டெலிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா பிளாங்க் ஆயிரும். அவ்வளோதான். வாங்கச்சா? இல்ல சார், ஒரு ஹெட்டிங் போடுறதுக்கு நீங்க ரைட் செஞ்சீங்க. அது பேர் மர்ஜ். என்னது? மர்ஜிங். நல்லா பாருங்க, நமக்கு எது இதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை இப்போ ஏலேருந்து இ வரைக்கும் உள்ள கொலம்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு கொலம். இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 செல்லாக இருக்குது. இது அவ்வளோத்தையும் ஒரே செல்லாக மாற்றணுமா இருந்தா அப்படியே ஹைலைட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு இங்கே என்னப்பாங்க மர்ஜின் இருக்கு, மர்ஜ் கொடுத்தீங்க சொன்னால் வெயிட் பார்த்தீங்களா, ஒரே செல்லாக மாறிடுச்சு. இல்லைங்கச்சா? ஓகேவா? ஓகே சார். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ யாருக்கு எனி டவுட்ஸ் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் ஜாயின் ஆகலாம். யாருக்கு எனி டவுட்ஸ் இல்லையா? அப்போ ஷுவரா? 100% ஷுவர் தானே? இப்போ ஓம் சார். அப்போ அசைன்மெண்ட் கொடுத்தா மட்டும் 10 பேர் தான் செய்கிறீங்க. அசைன்மெண்ட் என்னன்னு யாரும் விளங்கவும் மாட்டிக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு தான் உங்களோட அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நான் செக் பண்ணுவேன். ஸோ செஞ்சு அனுப்புகிறவங்க நாளைக்கும் டைம் இருக்குது, நாளைக்குள்ளே செஞ்சு தாங்க. ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ உங்களோட கட்டாயம் உங்களோட ஃபீட்பேக்ஸை மெயின் குரூப்பில் போடுங்க காய்ஸ். உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். நான் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை படிச்சு கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை மெத்தடை மாற்றணுமா? விளங்கலை? இந்த எக்ஸலுக்கு அசைன்மெண்ட் இருக்கா? நான் டாஸ்க் தரேன் தானே. ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கட்டாயம் போடுங்க காய்ஸ். உங்களோட டாஸ்க் வந்து நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ குட் நைட் காய்ஸ், டேக் கேர். நாளைக்கு உங்களோட கிளாஸில் மீட் பண்ணும். ஓகே, பாய். பாய் சார்.